ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு அவங்க இலையினால தங்களுக்கு ஆடை செய்து ஒளிந்து கொண்டார்கள். வழக்கமா வருகிற அந்த காலை குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவர்களை சந்திக்கும்படியாக அங்கே ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறார். அப்போ அவர் ஆதாமே என்று கூப்பிட்ட பொழுது ஆதாம் சொன்ன வார்த்தை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்போ ஆண்டவர் ரொம்ப அழகா கேட்கிறார். 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யாரு? இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்தது யாரு? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க லவோதிக்கேயா திருச்சபையிலையும் கர்த்தர் இதே காரியத்தை சொல்லுவார். நாம் நிர்வாணிகள், சபைக்குள்ள இருக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை என்று சொன்னால் நாம் அருவருப்பான நிலையிலே சபைக்குள்ளே இருக்கிறோம் என்று பொருள். ரட்சிக்கப்படாதவர்கள் சபைக்குள்ளே இருப்போமே ஆனால் நான் வஸ்திரம் இல்லாது இருக்கிறேன் என்று பொருள். அது என்ன ஆடை அலங்காரம், நீங்க இந்த உலகத்து ஆடை அலங்காரத்தை போட்டுக்கிட்டு வந்தாலும் சரி, ஆனா அந்த ரட்சிப்பின் மகிமையின் வஸ்திரம் உனக்கு இல்லை அப்படின்னா நீங்க அருவருப்பாய் இருக்கிறான் தான் அர்த்தம். அதுதான் அவர் அங்க சொல்றாரு, தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு நம்ம ட்ரெஸ்ஸை காப்பாத்திக்கணும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளணும்.